வணக்கம் உறவுகளே, ஒரு குட்டி கதை சொல்றேன், கொஞ்சம் ஆர்வமா கேளுங்க. ஒரு முறை ஒரு மின்மினி பூச்சி பாம்பிடமிருந்து தப்பிச்சு காலமெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சந்தர்ப்பத்துல அது நின்னு பாம்பை திரும்பி பார்த்து கேட்டுச்சு, நான் உங்களோட 3 கேள்வி கேட்கலாமா? 1, நான் உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்தனா? 2, உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் உண்டாக்கினா? 3, உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுத்தனா? அதுக்கு அந்த பாம்பு ஒரே வரியில அழுத்தமா சொன்னது இல்ல. அப்ப அந்த மின்மினி பூச்சி கேட்டுச்சு, அப்படி என்றால் ஏன் என்ன தொடர்ந்து வர்றீங்க? ஏன் என்ன கொல்ல நினைக்கிறீங்க? அதுக்கு அந்த பாம்பு சொன்ன பதில் தான் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் உறவுகளே. எனக்கு உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஆனால் நீ பளபளப்பாக மின்னுவதையும் சந்தோஷமாக இருப்பதையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் தான் உன்னை அழிக்க நினைக்கிறேன் என்று உளறி உண்மையை கொட்டிவிட்டது. உறவுகளே, இதேதான் நம்ம சுற்றி நம்ம சமுதாயத்துல நடக்குது. நாம யாருக்கும் தீங்கு செய்யல, ஏமாத்தல, கெடுக்கல. ஆனா நாம முன்னேறினா, சந்தோஷமா இருந்தா, வாழ்க்கை நல்லா போனா, சிலருக்கு தாங்கிக்க முடியாம போது. இது என்ன நோயின்னு தெரியவில்லை. நம்மை நஷ்டப்படுத்த, கீழ்த்தரமா காட்ட, நம்மை அவமதிக்க, நம்ம பழிக்க எந்த ஒரு காரணமும் இல்லாம இப்படி நடந்து கொள்கிற ஆட்களை நாம தினமும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நாம அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கிறோம். அதுதான் பிரச்சனை. முன்பு நாம ஏழையா இருந்திருப்போம், இன்னைக்கு நல்ல நிலைக்கு வந்திருப்போம். ஆனா பட்ட கஷ்டம், உழைப்பு அவர்களுக்கு தெரியாது. நம்ம சந்தோஷம் மட்டும்தான் அவர்களுக்கு உறுத்தும். அவர்கள் எந்த விதமான முயற்சியும் ரிஸ்கும் எடுக்காமல் ஜாதகம், ஜோசியம் பார்த்து கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருப்பார்கள். அதனால் அவருடைய வாழ்க்கையில் அதிக முன்னேற்றம் இருக்காது. இவர்கள் உழைப்பவர்களை சொல்லுவார்கள், நேத்து தான் எப்படி இருந்தா இன்னைக்கு இப்படி இருக்கான், இவனுக்கு எப்படி இவ்வளவு சந்தோஷம் வந்ததோ என்று அடித்துக் கொள்வார்கள். உறவுகளே, இந்த பிரச்சனை பேதம் இல்லாம ஏறத்தாழ எல்லா நாட்டிலும் இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு விட்டு நாம் நமது வேலை உண்டு, நாம் உண்டு, நமது குடும்பம் உண்டு, எதையும் கண்டுகொள்ளாம போய்கொண்டே இருக்கு. இலக்கை அடைவதற்கு எந்த விதமான குறுக்கு பாதையும் இல்ல. நம்ம வேலையை நாம பண்ணிக்கிட்டே போவோம். அவங்களை கவனிச்சா நம்ம வளர்ச்சி திசை திரும்பிவிடும். உங்கள் திசையில் அறிவுபூர்வமாக உழைத்துக் கொண்டே இருங்கள். Continue to work intellectually in your direction.